சிங்கிள் கஸ்டமருக்கு மல்டிபிள் ஜிஎஸ்டி நம்பர் தென் மல்டிபிள் லொக்கேஷன் இருந்துச்சு அப்படின்னா எப்படி என்ட்ரு பண்ணுறதுன்னு சில பேர் டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கஸ்டமரோட நேம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் க்ரியேட் லெஜர். ஸோ லெஜரில் போய்ட்டு ஒரு கஸ்டமர் நேம் நம்ம அண்டர் சன்ட்ரி டெப்டாஸ் வச்சு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன கஸ்டமர் நேம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரவணா கம்ப்யூட்டர்ஸ். இப்போ அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டாஸ். ஸோ நான் இங்கே சன்ட்ரி டெப்டாஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற கஸ்டமர் வந்து மெயின் ஆஃபீஸ், அதாவது ஹெட் ஆஃபீஸோட அட்ரஸ் தான் நம்ம இங்கே என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா மெயிலிங் டீட்டெயில்ஸில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றதோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு அப்படின்னா நான் சென்னைன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, தென் கண்ட்ரி வந்து இந்தியா, பின்கோடு வந்துட்டு 6,62,000 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெஜர் கிரியேஷன் ஸ்க்ரீனில் தான் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஸோ இப்போ இந்த சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற கஸ்டமருக்கு இங்கே மெயிலிங் டீட்டெயில்ஸில் நம்ம என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸோட அட்ரஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இவருக்கு வந்து பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது, அப்படி இல்லைனா இல்லை மல்டிபிள் ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது, இல்லைனா இன்னும் அனதர் லொக்கேஷனில் வந்து ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, பிரான்ச் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸும் நம்ம இந்த ஸ்க்ரீனில் தான் கொடுத்தாகணும். ஆனால் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இல்லை. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆல்டர் மல்டிபிள் அட்ரஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இங்கே இல்லை. ஸோ அதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா F11 கம்பெனி ஃபீச்சர்ஸில் போய்ட்டு ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா F11 ஷார்ட்கட் கொடுக்குறேன். இந்த F11 ஷார்ட்கட் அதாவது கம்பெனி ஃபீச்சர்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் மல்டிபிள் அட்ரஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே நோவில் இருக்குது, நான் இங்கே எஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் சேஞ்ச் பண்ணால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட், இது வந்து நம்ம கம்பெனியோட நேமு. இங்கே வந்து அட்ரஸஸ் டைப்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி அப்படின்றது வந்து நம்ம கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ், அதாவது நம்ம கம்பெனியோட அட்ரஸ் வந்து இங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து நம்பர்ஸ் எல்லாம் காட்டுது. நம்ம கம்பெனிக்கு வந்து ஒரே ஒரு ஆஃபீஸ் தான் அப்படின்னா இந்த ப்ரைமரி அட்ரஸை விட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கம்பெனிக்கு பிரான்ச் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது, இன்னும் நிறைய அட்ரஸ் இருக்குது, பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னா எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கோ அத்தனை பிரான்ச்சஸ்க்கான அட்ரஸை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிக்கு வந்து எந்த ஒரு பிரான்ச்சுமே இல்லாததுனால நான் என்ன பண்ணேன் ப்ரைமரி அட்ரஸோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ இங்கே என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ற இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து மெயிலிங் நேம், இந்த டீட்டெயில், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே என்டர் ஆகும். ஸோ நான் என்டர் கொடுத்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இல்லாமல் இப்போ உங்களுக்கு ப்ரைமரி இல்லாமல், அதாவது ஹெட் ஆஃபீஸ் இல்லாமல் பிரான்ச் ஆஃபீஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்து அதோட அட்ரஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிரான்ச் ஆஃபீஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ நான் அப்படியே என்டர் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து பாருங்கள் இந்த சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற லெஜர் கிரியேஷனில் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆல்டர் மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு. இந்த ஆப்ஷனுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், அதாவது F11 ஷார்ட்கட்டில் போயிட்டு மல்டிபிள் அட்ரஸஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் நோ அப்படின்ற ஆப்ஷனில் இருக்குது, நான் ஒய் ப்ரெஸ் பண்ணி எஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து அட்ரஸ் டைப்ஸ் இருக்குது. இந்த அட்ரஸ் டைப்பில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற கஸ்டமருக்கு வேறு என்ன லொக்கேஷன் அட்ரஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி நான் கொடுக்குறேன். ஸோ நான் டெல்லின்னு ஒரு லொக்கேஷன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டெல்லியில் ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன், அதோட அட்ரஸ் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அதோட அட்ரஸை நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா B50 அட்ரஸ் நான் கொடுத்தாச்சு. ஸோ நான் ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். டெல்லின்னு நம்ம கொடுத்துருக்கனால ஸோ ஸ்டேட் வந்து நான் டெல்லினே செலக்ட் பண்ணிக்கிறேன். பின்கோட் நம்பர்
பின்கோட் நம்பர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றதுக்கு டெல்லியில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ அதோட அட்ரஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து டெல்லியில் வந்து ஒரு பிரான்ச் இருக்குன்னா அதுக்கு வந்து அவர் செப்பரேட்டாக ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஜிஎஸ்டி நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு எத்தனை பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது, எத்தனை லொக்கேஷன், எத்தனை ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சு அப்படின்னாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லொக்கேஷன் இருக்குது, 10 ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த 10 டீட்டெயில்ஸ் 10 லொக்கேஷனையும் நம்ம இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரே ஒரு லொக்கேஷன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். டெல்லியில் ஒரு லொக்கேஷன் இருக்குது, உங்களுக்கு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு நான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ அதை மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 10 லொக்கேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அத்தனையும் கூட நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். தென் மீதி எந்த ஆப்ஷன் நமக்கு தேவை கிடையாது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற கஸ்டமரோட ஹெட் ஆஃபீஸ், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸோட ஜிஎஸ்டி நம்பர். நம்ம இதுக்கு முன்னாடி செட் ஆல்டர் மல்டிபிள் மெயிலிங் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்தது வந்து டெல்லியில் இருக்க பிரான்ச்சோட ஜிஎஸ்டி. ஸோ அவர் வந்து ரெகுலர், இங்கே ஜிஎஸ்டி நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம எந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாச்சு. நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கஸ்டமருக்கு நம்ம ஒரு சேல்ஸ் வவுச்சர் போட போகிறோம். அதாவது சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற கஸ்டமருக்கு நம்ம ஒரு சேல்ஸ் வவுச்சர் போட போகிறோம். ஸோ நான் கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேல்ஸ்க்கு வந்து F8 கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்ட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டி டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பையரோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பையரோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் வந்து சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது என்டர் ஆகிடுச்சு. ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கே அட்ரஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன லொக்கேஷன் கொடுத்துருக்கேனோ அந்த லொக்கேஷன் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 10 லொக்கேஷன் இருக்குது, 10 லொக்கேஷனுமே நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 10 லொக்கேஷனுமே இங்கே டிஸ்பிளே ஆகும். நம்ம அதில் எந்த லொக்கேஷனுக்கு நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம், ஸ்டாக்கை வந்து எந்த லொக்கேஷனுக்கு நம்ம டெலிவர் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷனை இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே ப்ரைமரி அப்படின்றது வந்து சென்னையில் இருக்க ஹெட் ஆஃபீஸ் அதோட லொக்கேஷன். தென் டெல்லின்னு வந்து ஒரு பிரான்ச் லொக்கேஷன் நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ இங்கே டெல்லி அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் டெல்லின்னு செலக்ட் பண்ணால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அவங்களோட டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சோட அட்ரஸ்ஸு, தென் ஸ்டேட்டு, கண்ட்ரி, இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து ரெகுலர், டெல்லியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸோட ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இதே நான் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இங்கே ப்ரைமரி அப்படின்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணினேன் அப்படின்னா ப்ரைமரி அப்படின்றது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸோட டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அட்ரஸ் டைப்பில். ஸோ இங்கே அட்ரஸ் வந்து சென்னை அப்படின்ட்டுருக்கு. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டு, கண்ட்ரி வந்து இந்தியா, ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து ரெகுலர், இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஜிஎஸ்டி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸோட ஜிஎஸ்டி நம்பர். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லொக்கேஷனை பார்ட்டி டீட்டெயில்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ நான் அகெயின் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நான் டெல்லி அப்படின்ற லொக்கேஷனே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெல்லியோட லொக்கேஷன், அதுக்கான அட்ரஸ், ஜிஎஸ்டி நம்பர் எல்லாம் இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ சேல்ஸ் லெட்ஜர் இங்கே நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே வந்துட்டு நேம் ஆஃப் த ஐட்டம் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ மவுஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். மவுஸ் வந்து ஒரு 30 நம்பர்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 300 rupees வந்து ஈச். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம என்ன ஜிஎஸ்டி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிரான்ச் வந்து இங்கே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெல்லி. ஸோ அவங்களுக்கு ஐஜிஎஸ்டி அப்படின்றது தான் நம்ம போடணும். ஸோ நான் ஐஜிஎஸ்டி கொடுக்குறேன். ஐஜிஎஸ்டி கொடுத்தா டோட்டல் 18% அமௌண்ட் வந்து இங்கே என்டர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க லொக்கேஷன் வந்து எங்கே டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவ்யூவில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இந்த வவுச்சர் நான் இன்னும் சேவ் பண்ணலை. இப்போ இங்கே வந்து பாருங்கள், நான் பிரிண்ட்டு செலக்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ப்ரிவ்யூ.
ஸோ இந்த பிரிண்ட் ப்ரிவ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நம்ம கம்பெனியோட இன்ஃபர்மேஷன், நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரவணா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற கம்பெனியோட இங்கே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸோட லொக்கேஷன் இங்கே வந்திருக்கு. நம்ம பையர் டு நம்ம யாருக்கு வந்து அனுப்ப போகிறோம், எங்கே அந்த ப்ராடக்ட் வந்து எங்கே டெலிவர் பண்ண போகிறோமோ அந்த அட்ரஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரவணா கம்ப்யூட்டர்ஸ், இங்கே வந்து டெல்லியோட அட்ரஸ் ஸோ இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் நேம் கோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியோட அட்ரஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிரிண்ட் ப்ரிவ்யூவில் டிஸ்பிளே ஆகும்.